Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் கைதானவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கு? தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல இதுவரை 14 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்குல ஒரு முக்கிய நபராக பார்க்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக் குமார் ஆகியோர் முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல அவாலா பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக காவல்துறையினர் தரப்புல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக இதுவரை மொத்தம் 3க்கும் மேற்பட்ட கோடி பணமும் கணக்கில் வராத பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்குல முன்னதாக கைது செய்யப்பட்ட நரேஷ் மற்றும் அவரது கார் ஓட்டுநரான கிருஷ்ணா ஆகிய இருவரையும் தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் ஒரு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்குல முக்கிய மூளையாக செயல்பட்டது நரேஷ் என்று தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக இவர் தான் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில இந்த நரேஷ் என்பவர் தான் ஈடுபட்டிருப்பதும் இந்த நரேஷ் என்பவர் மூலமாகத்தான் இந்த பண பரிமாற்றம் நடந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால நரேஷையும் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய கார் ஓட்டுநரான கிருஷ்ணா ஆகிய இருவரையும் தான் தற்போது ஒரு நாள் போலீஸ் காவலில் எடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே 2.82 கோடி பணமும் அதே போன்று அடுத்தபடியாக ஒரு 50 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த நரேஷ் என்பவர் தான் அந்த பைனான்ஸ் கம்பெனிகளிடம் அவர் பணம் கொடுத்து வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு உடந்தையாக நரேஷ் என்பவர் தான் மூளையாக செயல்பட்டு இருப்பதையும் அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டால்தான் அடுத்த கட்டமாக யார் யாரிடமெல்லாம் இந்த பணம் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பது குறித்தான தகவல்கள் தெரிய வரும் என்பதற்காகத்தான் தற்போது கஸ்டடி எடுத்து இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.